ஹாய், நான் வசந்தி மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த வீடியோவில் பிரைடு கேட்டிருந்த மாதிரி சிம்பிள் ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் லுக் தான் நம்ம பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பிரைடோட ஸ்கின் வந்து சிடிஎம் ப்ராசஸ் பண்ணி ப்ரெப் பண்ணி வச்சுட்டு லென்ஸ் அண்டு லிப் பாம் அப்ளை பண்ணி பிரைடோட ஸ்கின் டைப் வந்து நார்மல். ஸோ இவங்களுக்கு வந்து லாக்மேல பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கலர் கரெக்ஷனுக்கு எல்ஏ கேர்ள்லேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட்லேயும் வாயை சுற்றி மட்டும்தான் பிக்மெண்டேஷன் இருந்தது. மற்றபடி இவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஸோ ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இதோட விட்டுடாமல் நம்ம வந்து கரெக்டர் மேலே அவங்களோட ஷேடை விட ஒரு ஷேடு டார்க்கரான ஷேடை வந்து நம்ம வந்து கன்சீலராக யூஸ் பண்ணி கவர் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வந்து மேக்கப் வந்து க்ரே ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க ஸ்கின் ஷேட்கான ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இவங்களுக்கு ஹுடா பியூட்டி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு வெட் ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் ஒத்தி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கவரேஜும் கொடுக்கும். சேம் டைம் ஒரு தின் லேயர் மாதிரி, அதாவது ஃபவுண்டேஷன் ஹெவியாக இல்லாத மாதிரி, ஃபேஸில் ஹெவியாக இல்லாத மாதிரியும் இருக்கும். சேம் நீங்கள் வெட் ஸ்பாஞ்ச் வச்சு ரொம்ப பிளெண்ட் பண்ணாலும் அது வந்து ரொம்ப ஃபவுண்டேஷனை வந்து ஃபேஸ்லேருந்து எடுத்துடும். ஸோ பிளெண்டிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம மேக்கப்பை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படிலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படிலாம் அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஏரியாலலாம் ஹைலைட் பண்ணுமோ அந்தந்த ஏரியாவுக்கெலாம் இவங்களை விட ஒரு ஷேடு பிரைட்டரான ஷேடை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். க்ரைலான் லிக்விட் பிளெண்டர்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த கன்சீலர் வந்து ஒரு தின் லேயராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அண்டர் ஐலையும் கண்ணுக்கு மேலேயும் வந்து க்ரீஸ் லைன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஓவர் ப்ராடக்ட் வந்து நம்ம ஐ ஏரியாஸில் வந்து டெபாசிட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹைலைட்டிங் பாயிண்ட் எல்லாம் நல்லா ப்ரஷ்ஷால், அதே ஹைலைட்டர் ப்ரஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது வந்து தனியாக தெரியாமல், கொஞ்சம் ஆடாக தெரியாமல் இருக்கிறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு அதே ஃபவுண்டேஷன் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதால் அவுட்டர் லைனில், அதாவது கன்சீலர் பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணி வரும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ஹைலைட்டிங் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் இருக்கும். ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆன மாதிரி அந்த மாதிரி தெரியும், ஒரு ஷேடோ மாதிரி தான் நமக்கு தெரியும். தென் பவுடர் அப்ளிகேஷன், கன்சீலர் ப்ரஷ்ஷால் க்ரீஸ் லைன்ஸை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு பவுடர் பஃப் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஐஸ் ஏரியாஸ்க்கு தான் கவர் பண்ணுறேன். பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஒரு பவுடர் ப்ரஷ்ஷு, ஃப்ளஃபியான பவுடர் ப்ரஷ் வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் அப்ளிகேஷன் பண்ணுறேன். பவுடர் அப்ளிகேஷனுக்கு டர்மாவோட ஒயிட் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கான்டூரிங் வந்து இவங்களுக்கு பவுடர் கான்டூரிங் தான் நான் கொடுத்துருக்கேன். கான்டூரிங் பண்ணும்போது டார்க்கர் ஷேடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இருக்கிறதுலே ரொம்ப டார்க்கரான ஷேடு. இது வந்து நம்ம ஃபீச்சர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து நோஸ் ஏரியாவில், அப்புறம் ஜா லைனில், அந்த சீக்ஸில் அங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ஃபோர்ஹெட்லேயும் நான் இவங்களுக்கு கான்டூரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபோர்ஹெட்டும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்க்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து கான்டூரிங் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷு. நெத்தியில் புருவம் எண்ட் ஆகிற அந்த இடத்துல இருந்து நம்ம கான்டூரிங் பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே சீக்ஸில் ஒரு எல் ஷேப்புக்கு நம்ம வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் நோஸ் டிப்பில், ஃபோர்ஹெட்டில், அப்புறம் சின் ஏரியாலையும் லைட்டாக வந்து நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா, நம்ம ப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கும் கொஞ்சம் மேலே ஒரு லேயரில் நம்ம அப்ளை பண்ணிப்போம். அப்புறம் ஃபோர்ஹெட்டில், நோஸ் டிப்பில், சின் ஏரியாலையும் நம்ம வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் சாஃப்ட் ஐ மேக்கப் லுக்கு தான் நான் இவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கலர் வேரியண்ட்டாக வேண்டாம் அப்படின்றதுனால சாஃப்ட் ஐ மேக்கப் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு லைட் பிங்க் ஷேடை தான் வந்து நான் அவுட்டர் லைனில் கொடுக்குறேன். நல்லா அவுட்டர் லைனில் ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட் ஷேடாக தான் கொடுக்குறேன், லைட் லேயராக தான் கொடுக்குறேன். தென் வந்து அதை விட கொஞ்சம் டார்க்கரான இல்லை அதே ஷேடையே வந்து நீங்கள் வந்து க்ரீஸ் ஏரியாவில் கொஞ்சம் டார்க்கராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் லுக்கு வரும். ரொம்ப கலர் வேரியண்ட்டாக தெரியாது, டிஃப்ரென்ஸ் தெரியாது. இன்னர் கார்னரில் வந்து லைட்டான ஷேடு தான் இருக்கணும். அவுட்டர் கார்னரில் வேணால் நம்ம டார்க்கர் ஷேடு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அண்டர் ஐலையும் அப்படி தான். கண்ணுக்கு கீழே வந்து அந்த வாட்டர் லைனுக்கு கீழே நம்ம வந்து ஒரு டார்க்கர் ஷேடு கொடுக்கணும். டார்க்கர் ஷேடு வந்து அவுட்டர் லைனில் டார்க்காக இருக்கணும், இன்னர் லைனில் வரும்போது அப்படியே மைல்டாக வரணும். அந்த மாதிரி அடுத்த ஒரு லேயர் வந்து இன்னும் லைட்டரான ஷேடை வந்து நெக்ஸ்ட்டு லேயராக, அதாவது ஆல்ரெடி நம்ம வாட்டர் லைனில் கொடுத்துருக்கோம்ல அதுக்கும் கீழே ஒரு ஷேடு வந்து லைட்டரான ஷேடு கொடுக்கும்போது நமக்கு ஒரு சாஃப்ட் வேரியண்ட் லுக்கு கிடைக்கும். அப்பர் ஐலாஷ் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜெல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து விங்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு நார்மலாகவே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஐப்ரோவுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு ப்ளஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஐப்ரோ வந்து ஒரு லாங் ஸ்டே கொடுக்கும். வெறும் நீங்கள் பவுடர் மட்டும் அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்காது. ஸோ வித் வேக்ஸோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாங் ஸ்டே இருக்கும். அது மாதிரி ஐப்ரோ யூஸ் பண்ணும்போது, பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த ஐப்ரோவோட மிடில்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு லைட் ஸ்மோக்கி லுக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ப்ரைடும் அது ஓகே அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த ஐலைனர் ஜெல் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன்ல அதே வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்மோக்கி லுக் வந்து கிடைக்கும். அது மாதிரி அந்த ஜெல் லைனரை நம்ம ஸ்மோக்கி லுக்குக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லாங் ஸ்டேவும் இருக்கும். நம்ம நார்மல் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜெல் லைனர் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் லைட்டாக ஸ்மெச் பண்ணும்போது உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டுட்டு ஐலாஷஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
தென் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கலர் லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேரியண்ட்டில் ஒரு டார்க்கர் ஷேடை எடுத்து நீங்கள் லிப் லைனராக போட்டுட்டு தென் லைட்டர் லிப் ஷேடை வந்து உள்ளே நீங்கள் லிப்ஸ்டிக்காக அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல லுக் கிடைக்கும். மேக்கப் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.